Hi guys, welcome to our YouTube channel Trade with PK. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நாளைக்கு மண்டே வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டில எப்படி ட்ரேட் பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 1 வீக்கா வந்து நான் வீடியோ எதுவும் போஸ்ட் பண்ணல. ஸோ நிறைய மெம்பர்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம்ங்காட்டி இந்த வீடியோ போஸ்ட் பண்ணல. இதுக்கு மேலே ரெகுலராக வந்து வீடியோஸ் வரும். இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. நான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா ஆப்ஷன் பையிங் தான் வந்து ட்ரேடிங்ல வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஆப்ஷன் பையிங் வந்து பியூர் அண்ட் பியூர் வந்து ஆர்டர் ஃப்ளோ அனாலிசிஸ் அண்டு பிரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கேன். ஆர்டர் ஃப்ளோ அனலிஸ்ட்னா என்னன்னு தெரியாதீங்க, நம்மளோட வீடியோஸ்ல போயிட்டு ஆர்டர் ஃப்ளோ அனலிஸ்ட்னா என்னன்னு பாருங்க. ஸோ பேசிக்கா ஆர்டர் ஃப்ளோ அனலிஸ்ட்னா ஒரு ஆன்லைனர் நான் சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்றேன். இதுதான் வந்து என்னுடைய ட்ரேடிங் செட்டப். நான் வந்து ட்ரேடிங் வியூ பார்த்து ட்ரேட் பண்ண மாட்டேன். ஸோ இந்த கோச்சார்ட்டிங் வச்சு இந்த மாதிரி ஒவ்வொரு கேண்டில்குள்ள எவ்வளோ ஆர்டர்ஸ் பிளேஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்து அதை வச்சு தான் நான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்க ஆர்டர் ஃப்ளோ அனலிஸ்ங்கிறது வந்து ஒரு அட்வான்ஸ் லெவல் டூல். ஸோ ஆர்டர் ஃப்ளோ அனலிஸ்ட் நீங்க கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம கோர்ஸும் வந்து ஆர்டர் ஃப்ளோ அனலிஸ்ட் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நீங்க நம்ம கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி கத்துக்கலாம். நெக்ஸ்ட் பேட்ச் வந்து 26th வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ ஆல்ரெடி ஒரு பேட்ச் வந்து போயிட்டு இருக்கு, 4th பேட்ச். ஸோ நெக்ஸ்ட் பேட்ச் வந்து ஜாயின் பண்ற விருப்பம் இருக்கிறீங்க நம்ம டெலிகிராம் குரூப்ல ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணிக்கங்க. டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். இதுல வந்துட்டு நான் லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு நான் கொடுத்துட்டு இருப்பேன். ஸோ மறக்காம டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம வந்து அனலைஸ்ல போயிடுவோம். ஸோ இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் பேங்க் நிஃப்டியில பாத்தீங்கன்னா நான் இப்போ ஒரு டெய்லி சார்ட்ல இருக்கேன். ஓகேங்களா, டே டைம் ஃப்ரேம்ல டெய்லி சார்ட்ல இருக்கேன். நான் கொஞ்சம் ஃபாஸ்டா பேசுற மாதிரி இருந்தா கொஞ்சம் ஸ்லோ மோஷன்ல வச்சு பாத்துக்கோங்க. இப்போ டெய்லி சார்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டபுள் பாட்டம் வந்து கிரியேட் ஆயிருக்கா. உங்களுக்கு அதே சமயம் ஒரு டபுள் பாட்டம் சொல்ல டபுள் டாப் வந்து கிரியேட் ஆயிருக்கா. ஸோ இங்க பாத்தீங்கன்னா டபுள் டாப் வந்து கிரியேட் ஆயிருக்கா. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு 43,800 வந்து பிரேக் அவுட் கொடுத்தால் உங்களுக்கு ஃபர்தர் இன்னும் வந்துட்டு கீழே போக சான்ஸ் இருக்கு. 43,400 வரைக்குமே போறக்கு வந்து சான்சஸ் வந்து நிறைய இருக்கு. ஸோ அதே டைம் வந்து நீங்க ஒரு 4 hour டைம் ஃப்ரேம்ல வந்து போய் பார்ப்போம். இங்கிது வந்துட்டு உங்களுக்கு 4 hour டைம் ஃப்ரேம்ல உங்களுக்கு ஒரு சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கான். உங்களுக்கு வந்து இங்க பாத்தீங்கன்னாவே தெரியும், இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் தெரியுதுங்களா, இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு 1, உங்களுக்கு இங்க இடத்துல 2, உங்களுக்கு 3, உங்களுக்கு 4 டைம் சப்போர்ட் எடுத்திருக்காங்க. ஸோ நான் வந்து ஜூம் அவுட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ 4 டைம் சப்போர்ட் எடுத்தது உங்களுக்கு லாஸ்ட் வீக் வந்துட்டு பிரேக் அவுட் பண்ணிட்டான். ஸோ இந்த பிரேக் அவுட் வந்துட்டு உங்களுக்கு 43,800 பிரேக் அவுட் பண்ணும்போது அக்ரெசிவா வந்து இன்னும் ஃபாலோ ஆகக்கூடிய சான்சஸ் வந்து மார்க்கெட்ல நிறைய இருக்கு. இன்னும் ஸ்மாலர் டைம் ஃப்ரேம்ல நான் போயிட்டோம்னா 15 மினிட்ஸ்ல போயிட்டோம்னா உங்களுக்கு இங்க கிளியர் கட்டா வந்து தெரிஞ்சிருக்கும் மார்க்கெட் வந்துட்டு ஒரு டபுள் டாப் வந்து எடுத்திருக்கு. ஸோ இந்த டபுள் டாப்போட நெக் லைன் வந்துட்டு உங்களுக்கு 43,800 தான் வந்துட்டு நெக் லைன். ஓகேங்களா, ஸோ இந்த வீக் வந்துட்டு இந்த 43,800 அப்படிங்கிறது வந்து குரூசியல் சப்போர்ட்டா வந்து இருக்கும். இந்த 43,800 இருந்துட்டு உங்களுக்கு மறுபடியும் பவுன்ஸ் ஆக கூட சான்சஸ் இருக்கு. ஸோ ஒருவேளை இதே பிரேக் அவுட் பண்ணிட்டானா ஃபர்தரா ஃபால் வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த 43,800 பிரேக் அவுட் பண்ணல அப்படின்னா இந்த ரேஞ்சுக்குள்ளேயே மறுபடியும் மார்க்கெட் வந்துட்டு சுத்திட்டே இருக்கலாம். 44,500 இருந்து 43,800 இந்த ரேஞ்சில் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு உங்களுக்கு சைடுவேஸ்ல வந்துட்டு இருக்கலாம். ஸோ இந்த ரேஞ்சில் ஸோ இதுதான் வந்துட்டு சான்சஸா இருக்கும். ஸோ நீங்க ட்ரேட் எப்படி பிளான் பண்ணணும்னா 43,800 வந்து உங்களுக்கு சப்போர்ட் எடுக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ இங்கிருந்து சப்போர்ட் எடுத்தானா வந்துட்டு நீங்க ஒரு கால் ஆப்ஷன் வந்து எடுத்துக்கலாம். அதே இங்கிருந்து பிரேக் அவுட் கொடுத்தானா ஃபர்தரா ஃபால் வந்து உங்களுக்கு சிவியரா வந்து இருக்கும். 43,600 ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும். 43,600 ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும். 43,400 செகண்ட் டார்கெட் ஆகும். 200 பாயிண்ட்ஸ் வந்து நீங்க டார்கெட் வச்சுக்கலாம். ஸோ இந்த சேனல் பேட்டர்ன் இருக்கு இல்லைங்களா, இது வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இந்த பிரேக் அவுட் வந்து கண்டினியூவா ஃபாலோ ஆயிருக்கு. நிறைய சான்சஸ் வந்து இருக்கு. ஒருவேளை மண்டே கேப் அப் ஆகி மறுபடியும் இந்த சேனலுக்குள்ள போயிட்டானா ஸோ இந்த சேனல்லேயே வந்து கண்டினியூ ஆகிற கூட சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ மண்டே வந்து மார்க்கெட்டு உங்களுக்கு எப்படி ஓப்பன் ஆகிறான்னு சொல்லி பாருங்க. மண்டே வந்து ஒரு கேப் அப் ஓப்பன் ஆனால், ஸோ நான் இதை வந்து உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன். மண்டே உங்களுக்கு கேப் அப் ஓப்பன் ஆனால் 44,000 அப்படிங்கிறது வந்து ஒரு இப்போதைக்கு நம்மளுடைய ரவுண்ட் ஃபிகர். ஸோ 44,100 இருந்துட்டு உங்களுக்கு மறுபடியும் ஃபாலோ ஆகலாம் ரீடெஸ்ட் எடுத்து. ஸோ 44,100 இருந்து ஃபாலோ ஆகலாம். ஸோ இதே இந்த மார்க்கெட் வந்துட்டு இந்த
ஏரியாக்குள்ள போயிடுச்சுன்னா ஸோ உங்களுக்கு இந்த சேனல்ல வந்துட்டு மறுபடியும் மார்க்கெட் வந்து டிராவல் ஆகிறது ஸ்டார்ட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கங்க. 43,000ங்கிறது வந்து ஒரு க்ரூசியல் சப்போர்ட்டா வந்து இருக்கும். 43,800ங்கிறது. ஸோ 43,800 பிரேக் அவுட் பண்ணிட்டானா 43,600 உங்களுக்கு கண்டிப்பா நெக்ஸ்ட் டார்கெட் ஆகும். 43,415 இந்த லாஸ்டா வந்த இந்த லைனை வந்து மார்க் பண்ணிங்க. 43,391. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு தேர்ட் டார்கெட்டா வந்து வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து பேங்க் நிஃப்டியோட ப்ரெடிக்ஷன். லைவ் மார்க்கெட்ல வந்து நான் அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருப்பேன். நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸோ டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நிப்டியில வந்து பார்த்துருவோம். நிப்டியில வந்துட்டு டே டைம் ஃப்ரேம்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸா 2 டேஸா வந்துட்டு ஒரு ரெட் கேண்டில் தான் வந்துட்டு கிரியேட் ஆயிருக்கான். சாரி, இப்போ வந்துட்டு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல வந்து நம்ம போய்க்குவோம். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல நிப்டிலையும் வந்துட்டு ஒரு ஸ்மால் சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் வந்து கிரியேட் ஆயிருந்தா அது வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரைடே வந்துட்டு பிரேக் அவுட் ஆயிட்டான். ஸோ இந்த ஃப்ரைடே வந்துட்டு பிரேக் அவுட் ஆகி ஸோ உங்களுக்கு அடுத்த குரூசியல் சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து 18,531 18,531 நோட் பண்ணிக்க. நான் சொல்ற லெவல்ஸ் எல்லாம் மார்க் பண்ணிக்கிங்க. ஸோ உங்களுக்கு பிரைஸ் ஆக்ஷன் படி நம்ம அனலைஸ் பண்ணிட்டு இருக்கப்போ 18,531 ஏன் உங்களுக்கு குரூசியல் சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பாக்குறோம்னா ஸோ உங்களுக்கு இந்த லாங் டேர்ம் ட்ரெண்ட் லைன் ஸோ பேங்க் நிஃப்டில மாதிரியே இதுலயும் ஒரு லாங் டேர்ம் சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் ஒன்று வந்துருக்கு பாத்தீங்கன்னா. ஸோ உங்களுக்கு 1 உங்களுக்கு 2 உங்களுக்கு 3 ஸோ 4வது டைம் இங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட் எடுக்கிறதுக்கு 90% சான்சஸ் இருக்கு. ஸோ இதுல வந்துட்டு சப்போர்ட் எடுத்தா மறுபடியும் வந்து மார்க்கெட் பவுன்ஸ் ஆகும் இங்கிருந்து. ஸோ அதே இங்க இருந்து பிரேக் அவுட் பண்ணிட்டானா 18,531 பிரேக் அவுட் பண்ணிட்டானா மறுபடியும் வந்துட்டு 18,400 அண்ட் 18,350 இந்த லெவல்ஸ் 18,330 இந்த லெவல்ஸ் எல்லாம் வர சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால இது வந்துட்டு ஒரு வீக்லி ரேஞ்சில் இந்த மாதிரி வந்து நீங்க ஒரு நோட் பண்ணி வச்சுக்கலாம். அதே டெய்லி ட்ரேடிங் இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு ரெசிஸ்டன்ட் ட்ரெண்ட் லைன்லயே வந்து நிப்டி டிராவல் ஆயிட்டு வந்துருக்காங்க பாத்தீங்கன்னா. ஸோ உங்களுக்கு நாளைக்கு மார்க்கெட் வந்து மண்டே எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லி பாருங்க. கேப் அப் ஓப்பனா இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளாரையே ரெசிஸ்டன்ட் ட்ரெண்ட் லைனுக்குள்ளாரே டிராவல் ஆயிட்டு இருந்தானா உங்களுக்கு இந்த இடத்துல இருந்து பிரேக் அவுட் கொடுக்குறானான்னு சொல்லி பாருங்க. பிரேக் அவுட் கொடுத்து உங்களுக்கு மறுபடியும் மேல போச்சுன்னா 18,640 ஃபர்ஸ்ட் டார்கெட்டா வச்சுட்டு கால் ஆப்ஷன் வந்து போய்க்குங்க. ஸோ இங்க வந்துட்டு எப்போ இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் கொடுக்குறானோ அப்போ வந்துட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் 18,640 அண்ட் செகண்ட் டார்கெட் வந்து 18,720. ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு அடுத்தடுத்த டார்கெட்டா வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன்ல இருந்து உங்களுக்கு பவுன்ஸா இருக்கு சான்சஸ் நிறைய இருக்கும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன்ல இருந்து உங்களுக்கு மார்க்கெட் வந்து பவுன்ஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ 18,530ல இருந்து பிரேக் அவுட் ஆயிட்டானா ஒருவேளை இது குரூசியல் சப்போர்ட் உங்களுக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் பிளஸ் உங்களுக்கு இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைனும் வந்துட்டு சாரி சப்போர்ட் லைனும் வந்துட்டு சப்ளை ஜோன்ஸும் வந்துட்டு இங்க டிமாண்ட் ஜோனும் வந்து வருது. ஸோ அதனால இதை பிரேக் அவுட் பண்ணிட்டா ஒருவேளை உங்களுக்கு ஃபால் வந்து 18,412 வரைக்கும் இருக்கும். அதுக்கு கீழே போச்சுன்னா 18,320 வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் நீங்க டார்கெட்டா வச்சுக்கலாம். ஸோ இந்த குரூசியல் சப்போர்ட் வந்து பிரேக் அவுட் பண்றானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து மண்டே மார்க்கெட்ல வந்து பாருங்க. லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் வந்து நம்ம டெலிகிராம் கொடுத்துருப்போம். ஸோ இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துருக்கீங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இப்பதான் வந்து க்ரோத் ஆயிட்டு இருக்கு. ஸோ உங்களுடைய சப்போர்ட் வந்து நமக்கு தேவைப்படுது. நம்மளுடைய ஆர்டர் ஃப்ளோ அனலிஸ் வந்து கத்துக்கணும்னா டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்க. ஓகேங்களா? நான் என்னுடைய ஏப்ரல் மந்த் மே மந்தோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் போட்டிருக்கேன். டெய்லி வந்து என்னோட வெரிஃபைடு பிஎன்எல் போட்டிருக்கேன். இந்த 1 வீக்கா வந்து நான் வந்து ட்ரேட் பண்ணல ஹெல்த் ப்ராப்ளம் காட்டி. ஸோ அதனால வெரிஃபைடு பிஎன்எல் வந்து போடல. ஓகேங்களா? ஸோ அதனால நான் வந்து ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா நான் வந்து கண்டிப்பா வந்து போடுவேன். ஸோ இது வந்துட்டு நான் கோ சார்ட்டிங்ல நான் யூஸ் பண்ற ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் வந்து என்னுடைய ஒவ்வொரு இதுவும் வந்துட்டு இருக்கும். இதுலயே வந்துட்டு கிளியரா வந்துட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு கேண்டில்குள்ளாரையும் வந்துட்டு நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஒவ்வொரு கேண்டில்குள்ளாரையும் எவ்வளோ ஆர்டர்ஸ் பிளேஸ் ஆகுது அப்படின்னு வந்துட்டு இதுல வந்துட்டு காமிக்கும். ஸோ நம்மளுடைய இதுல கோர்ஸ்ல இருக்கவங்களுக்கு ஆல்ரெடி வந்து இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு தெரியும். இதெல்லாம் நான் எப்படி இது பண்றேன்னு சொல்லிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. இந்த வீடியோல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச். பை பை.